வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்ல ரத்த சோகை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமா மாட்டுப்பாலோ இல்ல பாக்கெட் பாலோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலுல ஜென்ரலாவே இரும்பு சத்து கம்மி. தாய்ப்பாலா இருந்தாலும் சரி, மாட்டுப்பாலா இருந்தாலும் சரி. ஆனா தாய்ப்பால்ல இருக்கிறத விட மாட்டுப்பால்ல இருக்கிற இரும்பு சத்து அப்சர்வ் பண்ணிக்கிற திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி மாட்டுப்பால் எடுத்துக்கிற குழந்தைங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த குடல்ல அலர்ஜி, அதாவது கவு மில்க் புரோட்டீன் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். குடல்ல ஒரு வகையான ஒவ்வாமை வரும். இந்த ஒவ்வாமைனால என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரத்த கசிவு, அதாவது அக்கல்ட் ப்ளீடிங், நமக்கு மோஷன்ல வந்துட்டு டைரக்டா பிளட்டா தெரியாது. நம்ம அந்த மோஷன் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து வெளியாகிறது வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து அக்கல்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையோட உடம்புல இருந்து பிளட் வந்து நம்மளையும் அறியாம வெளியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெயின் ரீசன்னாலதான் மாட்டுப்பால் வந்து ரொம்ப ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ற குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வருது. ஸோ 1 இயர் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரெஸ்ட் மில்க்லயும் சரி, கவு மில்க்லயும் சரி, அயனுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி குழந்தை அம்மா கிட்ட இருந்து சேகரிச்சு வச்சுக்கிட்ட அயன் ஸ்டோர்ஸ் வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது. இது தவிர குழந்தைகளுக்கு வயிற்றுல பூச்சி இருந்தாலும் இந்த ரத்த சோகை அப்படிங்கிறது வந்து வரலாம்.